பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லுக் காஸ்பல் சாப்டர் 22 verse 45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, சோர்வு நேரத்திலே, பிரச்சனை நேரத்திலே நீங்கள் துக்கத்தினால் தூங்குகிறீர்களா, இல்லாவிட்டால் துக்கத்தினால் ஜெபிக்கிறீர்களா? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, துக்கத்தின் நேரத்தில் ஜெபிக்க பழகவும். வாழ்க்கை என்பது அது ஒரு போராட்ட களம். ஒவ்வொரு நாளும் நாம் போராடி 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 ஜெயம் பெற்று கடந்து வருவோம். ஆனால் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சூழ்நிலையில் சில துக்கங்கள் நம்மை அமிழ்த்தும், சில சோர்வுகள் நம்மை அமிழ்த்தும். இயேசு ஒரு போராட்டத்தை சந்திக்கிறார். அந்த போராட்டத்தை சந்திக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் கூட்டம் அவரோடு கூட இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த போராட்டத்தை சந்தித்தாலும் சபையோடு சேர்ந்து சந்திக்கணும். அது வியாதியோ, துக்கமோ, பிரச்சனையோ, நெருக்கமோ, போராட்டமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கம் வகிக்கிற சபையோடு, சபை ஊழியனோடு, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்தை நீங்கள் சந்திக்கும்போது, அந்த போராட்டத்தில் நீங்கள் தொய்வு இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் தனிநபராய் எப்பொழுதும் போராடாதிருங்கள். ஏனென்றால் போராடுவதற்கு நமக்கு பலன் தருவதற்காக தான் கர்த்தர் இந்த திருச்சபையை தம்முடைய இரத்தத்தினால் அதை ஒரு விலைக்கரையும் செலுத்தி சம்பாதிச்சு நம்மளை வச்சிருக்கிறார். அதனால் வியாதி நேரத்தில் தனிமைப்படாதீங்க, சோர்வு நேரத்தில் தனிமைப்படாதீங்க. கடன் பிரச்சனை, சொல்லனா துக்கம், வாழ்க்கையே கசப்பாகுது, இன்றைக்கி செத்துடலாம், இப்படிலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை முட்டும்போது நீங்கள் உடனடியாக வர வேண்டிய இடம் கர்த்தருடைய ஊழியக்காரன். பாஸ்டர்கிட்ட டக்குன்னு ஷேர் பண்ணணும். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு திருச்சபையில் நீங்கள் அங்கம் வகித்து அந்த ஊழியக்காரனோடு கூட கரம் கோர்த்து நீங்கள் பழகுங்கள். சென்னையில் இருப்பீங்கன்னா நீங்கள் கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட்புரத்தில் ஷேரன் பெண்டகாஸ்டல் சர்ச் அங்கே வாங்க, ஊழியக்காரன் நான் இருக்கிறேன். எங்களோடு சேர்ந்து நீங்கள் போராடும்போது அந்த போராட்டத்தில் சபை உங்களுக்கு துணை நிற்கும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவை மரத்துக்கு செல்லுகிறார். இருக்கிறதே உச்சபட்சமான போராட்டம், மனப்போராட்டம், சரீர போராட்டம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தேவகுமாரன் மனிதனாக இருக்கிறார். அந்த மனப்போராட்டத்தில் அவர் அந்த வியாகுலத்தில் நிற்கும்போது முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்போது அவர் யாரை தேடுறாரு? கூட இருக்கிற அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த க்ளோஸ் சர்க்கிள், அந்த அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப்பு அவர் தேடுறார். அந்த ஃபெலோஷிப்பில் அவங்கள தேடும்போது வேதம் சொல்லுது, அவர்கள் துக்கத்தினால் சோர்ந்து போய் அவர்கள் நித்திரை பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, துக்க நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது, துக்க நேரத்தில் அமிழ்ந்து போகக்கூடாது. ஏன் அவங்க நித்திரை பண்ணாங்க தெரியுமா? அந்த துக்கம் அவங்கள தேவனுக்குள்ளே பலப்படுத்த முடியாமல் அவங்கள மேற்கொள்ளுது. டிப்ரெஷனுக்குள்ளே ஆல்மோஸ்ட் போகிறாங்க. இயேசுவுமே அந்த போராட்டத்துக்குள்ளே போனார். அதனால தான் அவருடைய சரீரத்தில் வியர்வையே இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியில் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ப்ரெஷர் உள்ள, அந்த கேப்பிலரிஸ்லாம் வெடிக்கிற அளவுக்கு உள்ள ப்ரெஷர். ஆனால் அந்த ப்ரெஷரை எப்படி அண்டர்கோ பண்ணார், எப்படி அதை தாண்டி போனார்? அது வேற ஒரு காரியமும் இல்லை, முழங்காலில் இருக்கிற ஜெபம். நீங்கள் இந்த கால வேளையில் அது 4th ஸ்டேஜ் கேன்சலாக இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், நிம்மதியற்ற சூழ்நிலையாக இருக்கலாம். போதும், இனி வேண்டாம், இந்த சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கத்தில் நிற்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்கிறேன்,
இதை நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த பதிவை நீங்கள் பார்க்குற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 10 ஸ்தோத்திரம் போடுங்க. முழங்கால் போட்டு 10 ஸ்தோத்திரம் போடுங்க. அந்த 10 20 ஆகும், 20 200 ஆகும், 200 2000 ஆகும். அந்த 2000 உங்களுக்கு ஜெபிக்க பலன் கொடுத்துரும். அந்த ஜெபத்தில் நீங்கள் நிற்க 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 இயேசு சொன்னார், 1 மணி நேரம் ஜெபம் போதும், சிலுவை மரத்தையே ஜெயிச்சிடலாம். 1 hour ப்ரேயர். அந்த 1 hour ப்ரேயருக்கு தான் அவங்க முடியாமல் அந்த துக்கத்தில் சோர்ந்து போயிட்டாங்க. இன்றைக்கி வாங்க ஜெபிப்போம். உங்களுக்காக ஊழியக்காரர் ஜெபிக்கிறேன். உங்கள் தள்ளாடுற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். நிற்க முடியாத இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். துக்கத்தினாலே நீங்கள் நித்திரை பண்ணாமல், துக்கத்தினாலே ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து சிலுவை போன்ற பெரிய பிரச்சனையும் நீங்கள் தாண்டி இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்தினால நிற்பீங்க, ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் மிகுந்த துக்கத்தினால், ஆண்டவரே, சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டத்தினால் முடிந்தது போதும் என்று சொல்லி தங்களையே ஒப்பு கொடுத்துருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, துக்கத்தினால் அவங்க புரண்டு புரண்டு படுத்து, துக்கத்தினால் ஒரு மூலையில் முடங்கி போய், துக்கத்தினால் ஒரு இடத்துல போய் உட்காந்து புலம்பி அழுகிற உம்முடைய